நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள மணிமுத்தாறு பேராட்சி தலைவி மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றியடைந்த நிலையில் அவர் தலைவர் பதவியை இழந்துள்ளார். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிக்கலாம். கண்ணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள மணிமுத்தாறு சிறப்பு நிலை பேரூராட்சியில் 15 வார்டுகள் உள்ள நிலையில் பேரூராட்சி தலைவியாக திமுகவை சேர்ந்த அந்தோணி அம்மாள் என்பவர் இருந்து வந்தார். இதற்கிடையில் ஒரு வார்டு உறுப்பினரை ராஜினாமா செய்த நிலையில் தலைவி மீது 1வது வார்டு உறுப்பினர் மோகன்ராஜா உட்பட 12 உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்ற வேண்டி கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பேரூராட்சி செயல் அலுவலரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். தொடர்ந்து நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் 1998 படியும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு தீர்ப்புப்படியும் விவாதம் மற்றும் அதைத் தொடர்ந்து வாக்கெடுப்பு நடைபெறும் என கவுன்சிலர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இன்று பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேரூராட்சி தலைவி அந்தோணி அம்மாள் தவிர சார், என்னோட ரெசிக்னேஷன் எதுக்கு? நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். தலைவர் உட்பட 13 கவுன்சிலர்கள் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பங்கேற்றனர். தொடர்ந்து பேரூராட்சி செயல் அலுவலர் ஆசாராணி முன்னிலையில் தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அப்போது துணைத் தலைவர் உட்பட 13 பேரும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்தனர். இதனால் இந்த தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக பேரூராட்சி தலைவி பதவியை அந்தோணி அம்மாள் இறக்கிறார். அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து மேல் அதிகாரிகளிடம் தெரிவித்து முடிவெடுப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். இது குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வரும் என தெரிவிக்கிறது. மேலும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தையொட்டி பேரூராட்சி அலுவலகத்தில் அம்பை டிஎஸ்பி தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் கவுன்சிலர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சோதனை செய்யப்பட்டு அந்த வாக்கெடுப்புக்கு அனுப்பப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.